ஹலோ வாய்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஈவினிங் ஒரு 4 o'clock மேலே சக்கரவள்ளி கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணிட்டு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா காஃபியும் போட்டு எடுத்துக்கிட்டேன். சைடில் வந்து ஸ்நாக்ஸையும் டீயும் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா ரொம்ப நாளாக க்ரேவிங்ஸாக இருந்தது சப்பாத்தி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி கோதுமை மாவில் கொஞ்சமாக சால்ட்டு ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவே வரும். ஸோ நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1 hour வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம் மூடி போட்டு. ஒரு 1 hour கழித்து பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக உப்பி. இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் ஆலு சப்பாத்தி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். எப்பயும் போல் நார்மலாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃபில்லிங் தான் வச்சுருந்தேன். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அது அப்படியே ஒட்டிக்கிச்சு. நான் அதில் 2 மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். மாவு வந்து ரொம்ப மெலிசாக உருட்டிட்டேன். 2வது வந்து ஸ்டஃபிங் வச்ச பக்கமே உருட்டினதுனால அது அப்படியே ஒட்டிக்கிச்சு. எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. தோசைக்கல்லை ஹீட் பண்ணி 2 சைடு திருப்பி எடுத்தால் சப்பாத்தி ரெடி ஆகிடும். எல்லாமே நல்லா இருந்தது. பட் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மி.